கவர்மெண்ட்ல ஹையர் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஆனால் வெறும் ஆசை மட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா கடின உழைப்போடையும் அர்ப்பணிப்போடையும் இந்த தேர்வை லட்சக்கணக்கான பட்டதாரிகள் எழுத தயாராகிட்டு வர்றாங்க. அவங்களோட கனவுகளை நனவாக்குறதுக்கான நாட்களும் நெருங்கிக்கிட்டே வருது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி அவங்களுக்கான களம் தயாராக இருக்கும். தேர்வுக்கு தயாராகிட்டு வர்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா படித்து தெளிவாக நம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கடைசி கட்ட நாட்களை எப்படி பயன்படுத்தணும், எதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் குரூப் 1 தேர்வுகள்லேயே ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பாலிட்டி பற்றின பல தகவல்களை நமக்கு கொடுக்க இருக்காரு பயிற்சியாளர் கதிர். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி நடக்க இருக்க தேர்வுக்கு இந்தியன் பாலிட்டியிலேருந்து எந்த மாதிரியான பகுதிகளை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கும் போல் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற போல் நம்ம பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இது போக இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் இதனோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுருக்கணும். எந்த ஒரு ஆக்ட் வருதோ அதனோட ஆக்டினோட பின்புலம் என்ன, இதில் என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கணும். ஸோ ஒவ்வொரு முக்கியமான சட்டத்திட்டங்களும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அத்தனை சட்டத்திட்டங்களும் பிரிட்டிஷ்னோட ரூல்ல இருந்தும் அதே மாதிரி சில ஃபாரின் கண்ட்ரிஸ்னுடைய சட்டத்திட்டங்களும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தாட்டில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அப்படிங்கிற போல் 1858க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பார்ட்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் 1858லேருந்து 1935 வரைக்கும் ஒரு பார்ட்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் 35லேருந்து 47 வரைக்கும் ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லப்படும் அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த எத்தகைய கேள்விகள் கேட்கப்படும்? ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற போல் இந்த 11 செஷன்ஸ் நடந்துச்சுல்ல, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எத்தனை செஷன், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு எத்தனை செஷன் அப்படி, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 5 செஷனும், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 6 செஷனும் நாங்கள் கண்டக்ட் பண்ணி, ஸோ இவங்க வந்து அவங்க 1949 நவம்பர் 26 ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணி அன்னைக்கே சைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எப்போன்னா 1950 ஜனவரி 24 கிட்டத்தட்ட 284 மெம்பர்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எல்லோரும் சைன் பண்ணி அதை வந்து குடியரசாக மாற்றி அதுக்கப்புறம் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறது. இதுதான் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்படி. ஸோ இதில் கட்டாயம் நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். இந்தியன் பாலிட்டியை தினசரி வாழ்க்கை நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு படிக்க முடியுமா? இந்தியன் பாலிட்டியில் லைஃப் ஓரியன்டாக சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம், சில சினிமா காட்சிகள், சில நாடகங்கள். இந்த அடிப்படையிலேருந்து நம்ம இந்தியன் பாலிட்டியை அப்படியே உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி எடுக்கும் போல் நமக்கு என்றைக்குமே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சினிமாவோ இல்லை நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற போல் நம்ம அந்த 2012 நடக்கக்கூடிய நிர்பயா அப்படிங்கிற பொன் கற்பழிப்பு அப்படிங்கிற கேஸில் இதை என்னவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதில் அந்த கேஸில் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 20 வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது என்னென்னா முன்தேதியிட்டு தண்டிக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில். சினிமா காட்சிகளில் நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய படங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தெய்வ திருமகள் அப்படிங்கிற படத்தில் ஒரு கான்செப்ட், இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் எந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 32. அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற. ஸோ அரை மைண்டாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருமகளில் விக்ரம் நடிச்சிருப்பார், ஆஃப் மைண்ட் அவர் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரில் இந்த தன்னுடைய கேஸை தெளிவாக அந்த இடத்துல சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் அந்த காட்சிப்படுத்தல ஹேபியஸ் கார்பஸ் அந்த கேஸினுடைய முக்கியமான பர்சனாக இமிடியேட்டாக ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்துறது அப்படிங்கிறது ஆர்டிகிள் 32ல் சொல்லக்கூட ஒரு விஷயம். அது அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. இது சினிமா காட்சிகள்லேருந்து நம்ம பார்க்குறோம்.
அதே மாதிரி நம்ம தெய்வ திருமகள் அப்படிங்கிற படத்துலேருந்து நம்ம பார்த்தோம். தெய்வ மகள் அப்படிங்கிற ஒரு நாடகம் இருக்குது. அந்த நாடகத்தில் சில காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி லைஃப் ஓரியன்ட் நம்ம பார்க்கும்போது அந்த நாடகத்தில் ஒரு இடம் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுல நம்ம சக்தியா கேரக்டர் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் லேண்ட், இது எப்படி நீங்கள் பிளாட் போடலாம் அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. இது எதுனா அதே ஆர்டிக்கல் 32ல் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்ற போல் ப்ரொகிபிஷன் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். ப்ரொகிபிஷன் அப்படின்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற ஆர்டிக்கல் 32 அப்படி. இது யார் வேணாலும் வழக்கு தொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தாசில்தாராக இருந்து பண்ணுறாங்க, பட்டு நம்ம நார்மலாகவும் நம்ம சிட்டிசனாக இருந்தும் நம்ம ஆர்டிக்கல் 32, ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வந்து எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த இதை வந்து நம்ம சமூக நிகழ்வுலேருந்து நம்ம அதை பார்த்து நம்ம இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி காட்டி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கே இந்த கேஸை எடுத்துகிட்டு போகலாம். இதையும் நம்ம காட்சிப்படுத்தல் மூலமாக நம்ம லைஃப் ஓரியன்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இதை நம்ம எடுத்துக்கலாம். பாலிட்டி பகுதியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் போது எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்? தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருக்குன்னா மனசில் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். என்னென்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். பட் என்ன ஆர்வத்தின் காரணமாக என்ன பண்ணோம், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணல தப்பு பண்ணிடுவோம். என்னென்னா ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணல, அந்த கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் கொஸ்டின் ரீட் பண்ண உடனே அந்த இடத்துல ஆன்சர் தெரியும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சோடனே இது என்னென்னா அந்த கொஸ்டினில் குறிக்கிறாங்கல்ல, குறிக்கும் போல் அவசரத்தின் காரணமாக என்னென்னா ஏ ஆப்ஷன் இருக்கும், அங்கே கொஸ்டின்ஸில் இருக்கும், எக்ஸாக்ட் ஆன்சர் ஏவாக இருக்கும். பட் என்னென்னா ஏன்னு குறிக்க போவாங்க, அந்த பதட்டத்தில் அதை என்ன பண்ணுவாங்க, பியா ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஆனால் ஏல குறிக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்வ கோளாறுன்னு காரணமாக அது பண்ணுவோம். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணதில் பொறுமையாக ரீட் பண்ணணும், அதிகபட்ச நேரங்களையும் எடுத்துக்கூடாது, தெளிவாக ரீட் பண்ணணும். தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற முழு மனதோட அதை கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம கூடாது. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு போய் அந்த சந்தோஷத்தில் குறிக்கிறீங்க அப்படின்னா தெளிவாக குறிக்கிறோமா, இந்த கொஸ்டின் நம்பர், ஸோ மேலே அந்த ஆன்சர் ஷீட் மேலே கொஸ்டின் இருக்கணும். அந்த கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் அப்படிங்கிற கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அந்த ஏ ஆப்ஷன் கரெக்டாக குறிக்கிறோமா அப்படிங்கிற செக் பண்ணிக்க. இங்கே கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோன்னா எக்ஸாக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஏ தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதை கரெக்டாக ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த கொஸ்டின் போகணும். இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு கொஸ்டினை நம்ம பண்ணணும். ஸோ இதை டைம் கன்சூம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸுக்குள்ளேயே முடிக்கிற அளவு நீங்கள் பார்த்துடணும். முடிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் முடிக்க முடியும். ஸோ எப்பயுமே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாலிட்டியில் இருக்கக்கூடிய பல சட்டங்களை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்வது எப்படி? நம்மளுடைய அப்பா அம்மா இவங்களுடைய பர்த் டேட் இருக்கு இல்லையா, இயர், இந்த இயரோட அப்படியே கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1955 பிறந்திருக்காங்க அப்படின்னா 55 என்னுடைய அப்பா பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 55 என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் போட்டப்பட்டது அப்படின்னா, இந்த நம்ம இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அந்த இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிறத 1921 கொண்டு வந்தாங்க. அது இம்பீரியல் பேங்க் என்ன அப்படின்னா, அதாவது 1806, அதுக்கப்புறம் 1840, 1843 வந்து பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மும்பை, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிறத 1921 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1955 வந்து இதை ஸ்டேட் பேங்காக மாற்றுறாங்க அப்படிங்கிறத என்னுடைய அப்பாவோட பிறந்த நாள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரோட பிறந்த நாளை நம்ம க்ளோஸில் இருப்பாங்களே அவங்களோட இயர்ஸை அப்படி என்ன நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிறந்த நாள் 1987 அப்படின்னா இந்த 87 என்ன மாதிரியான டிவிஷன்ஸ் நம்ம பார்க்கலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எம்ஜிஆரோட இறப்பு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1987 வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இந்தியா ஸ்டேட் வந்து பிரிக்கப்படுது இல்லை. ஸோ 3 ஸ்டேட்டு 1987 பிரிச்சிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், அதுக்கடுத்து கோவா. இந்த 3மே வந்து அங்கே 1987 பிரிக்கப்படுது. இப்படி ஒரு
இயர்ஸ் எடுத்துக்கிட்டு வேறு எங்கெங்கெல்லாம் இந்த இயர்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த இயர்ஸ் வந்து மறக்கிறதுங்கிறது இல்லாமல் இருக்கும். தேர்வுக்கு இருக்கக்கூடிய இந்த சில நாட்களில் புதியவற்றை படிப்பது எந்த வகையில் பயன் தரும்? இந்த 1 மந்தில் புதுசாக ஏதாவது எடுத்து நம்ம படிக்கவே கூடாது. ஏன் படிக்கக்கூடாதுன்னா, புதுசாக படிக்கும் போல் சில குழப்பங்கள், சில சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஓகே. நிவர்த்தி பண்ண முடியாத குழப்ப நிலையில் இருந்தோம்னா இது வரைக்கும் போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால படித்த விஷயங்களை அப்படியே ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்வு வரைக்கும் போகும்போல் ஒரு தெளிவான மனநிலை. யார் ஒருத்தர் அந்த கொஷினை வாங்கின உடனே கை நடுக்கம் இல்லாமல் அந்த கொஷினை ரீட் பண்ணி என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே அந்த கிளியர் பண்ணுற பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அறக்க பறக்க படிக்காமல் ஒரு தெளிவான மைண்டோட இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும், இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான மைண்டோட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும்.